அவள் தானே எங்கள் புன்னகை. என்ன இன்னும் ஆளை காணோம்? இந்நேரம் வந்திருக்கணுமே. ஒருவேளை இங்க தூங்க கூடாது முடிவு பண்ணி ஹாலில் போய் படுத்திருப்பாரோ? அப்படி படுத்தா தேவையில்லாத கேள்வி வருமே. என்னவா இருக்கும்? வந்தாச்சு வந்தாச்சு. வாங்க விக்ரம் சார். என்ன இப்பதான் பெட்ரூமுக்கு வழி தெரிஞ்சதா? இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, என்ன சம்மந்தமே இல்லாம நைட்டிலாம் போட்டு உட்காந்துருக்க? எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன். நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? இல்ல, இதெல்லாம் புதுசா இருக்கு. ஏன் நான் அப்படி இருக்கிறது பிடிக்கலையா? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. பின்ன என்ன? என்ன இப்பதான் வர்றீங்க? அப்போதவே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க. வருவீங்க நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ எதுக்கு வெயிட் பண்ற? உனக்கு தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதானே? நான் லைட் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். தூங்காம வெயிட் பண்றேன்னா புரியலையா? என்ன ஒரு மாதிரி மார்க்கமா பேசுறான். டைம் வேற சரியில்லை விக்ரம். என்ன? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் தூங்க போறேன். என்ன தூங்க போறேன்னு வாங்கங்க. ஏய், கைய விடு. என்ன புதுசா? உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது. அதனாலதான் உங்களுக்காக என் தூக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னடா பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? ஏன்ட்ட பேசணுமா? என்ன பேசணும்? நிறைய பேசணும், மனசு விட்டு பேசணும்னு ஆசை. ஆனா முடிய மாட்டேங்குது. என்ன சொல்லு. இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஆதிராக்கா காலேஜ் டேஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்போது நான், அத்தை, ஆதிராக்கா 3 பேர் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அத்தையோட லவ் ஸ்டோரியை நாங்கள் கேட்டோம். கேட்கும்போது சொன்னாங்க. சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல தோணுச்சு. மாமாவும் அத்தையும் இவ்வளோ ரொமான்டிக்காக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு பிறந்த நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட ரொமான்ஸ்னு ஒரு வாசமே இல்லாமல் இருக்கீங்கன்னு யோசிக்கிறேன். என்ன கலாய்க்கிறியா? இல்லை கலாய்க்கலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனாக சொல்கிறேன். ரொமான்ஸ் வரலைனாலும் பாசமாக ஒரு 2 வார்த்தை பேசினா கூட சந்தோஷப்படுவேன்ல. எதிர்பார்க்கறியா? எதிர்பார்க்கலாமா? நான் ஒன்று ஓப்பனா கேட்கவா? நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்னங்க சந்தோஷத்துக்கு? நான் நல்லா சந்தோஷமா ஹாப்பியாக தான் இருக்கேன். இல்ல, நான் என்னையும் மீறி உன்னை எங்கேயாவது கஷ்டப்படுத்துறணும், காயப்படுத்துறணும்னு ஒரு டவுட்டு. விக்ரம், ஒருத்தவங்கள காயப்படுத்தணும் அப்படின்னா அவங்க காயப்படுற மாதிரி நம்ம எதையும் பேசணும், பெரிய காரியத்தை எதையும் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு காயத்தை கொடுக்கும். பெரிய விஷயத்தை பண்ணி காயத்தை கொடுக்கறத விட சின்ன சின்ன விஷயத்த பண்ணி அந்த காயத்தை கொடுக்கும் போது அது நெறிஞ்சு முள்ள அப்படியே நெஞ்சுக்குள்ள குத்துற மாதிரியே ஒரு ஃபீல். என்ன சொல்ல வர? இப்போ எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு நான் தான் வீட்டில் மாப் போட்டேன். ஸோ என்ன விக்ரம், என் காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எந்திரிங்க ப்ளீஸ், இப்படிலாம் பண்ணாதீங்க. உனக்கு தானே கால் வலிக்குதுன்னு சொன்னேன். கால் வலிக்குதுன்னு சொன்னா காலை பிடிச்சி விடுறதுல தப்பு இல்லை. இல்லைங்க, நீங்கள் போய் என் காலெல்லாம் வேண்டாம், எந்திரிங்க. கால் வலிக்குதுன்னு நான் சும்மா தான் சொன்னேன். அதுக்காக உடனே காலை பிடிச்சி அமைக்க விடுவீங்களா? முதல்ல எந்திரிச்சு மேலே உட்காருங்க. பரவாயில்ல, எப்படியே சொல்லு. விக்ரம், நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஆனால் மேரேஜ் பண்ணும்போது அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாம். இதே மாதிரி எப்போதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல? என்ன சொல்ல வரா? என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். விக்ரம், என் அப்பா மட்டும்தான் எனக்கு முக்கியம் நினச்சிட்டு இருந்தேன். என் அப்பா மேலே மட்டும்தான் எனக்கு லவ்னு ஒரு ஃபீலே இருந்தது. ஆனால் மொத்த அன்பையும் உங்கள் மேலே வச்சுட்டேன் விக்ரம். நீ பிரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் விக்ரம், ஐ லவ் யூ. புரியலையா? இல்ல,
அது சரி ஓகே, அது புரிய வேணாம். புரிய வேண்டிய நேரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நான் இப்போ சொன்னதும் உங்களுக்கு புரியும். சரி ஓகே. அனிதா, மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரு. எப்படியும் டெலிவரி டைம்குள்ள வந்துருவாருன்னு நினைச்சேன். ஆனா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது குட்டிமாட்ட சொல்லவும் இல்லை. ஆனா குட்டிமாக்கு இந்த வாரத்துக்குள்ள வளகாப்பு பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் குட்டிமாக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதானே, தாராளமாக பண்ணலாம். ஆனா எந்த பொண்ணுக்கும் இப்பெல்லாம் ஒரு பெயின் வரக்கூடாதுல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வயிற்றுல குழந்தையும் கொடுத்துட்டு பொண்டாட்டி கூட சேர முடியாம வெளிநாட்டுல இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, குட்டிமாவா இருக்க போய் இதை தாங்கிட்டு இருந்திருக்கா. நல்லா இருந்தா. ஏன் விக்ரம், நம்ம 2 பேரும் பிரிய போகிறத நினச்சி இப்போவே ஃபீல் பண்ணுறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏன் பிரியணும் பிரியணும்னு சொல்ற. அதானே நடக்க போகுது. பிரிய போறது என்னமோ உண்மைதான். ஆனா அது வரைக்கும் ஆ, சந்தோஷப்பட்டுக்கலாமே. சரி விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். என்ன நீங்கள் சந்தோஷமா எதை நினைக்கிறீங்க? உன்னை தாண்டி உங்களை தான் கேட்குறேன். ஆ, அது எனக்கு பிடிச்ச என்னோட பிரியமானவளுக்கு உண்மையா அழகான அன்பை நிறைய கொடுக்கணும்னு ஒரு ஆசை. உனக்கு? என்னோட பிரியமானவனுக்கு என்னோட ஒட்டுமொத்த அன்பையும் மொத்தமாக பரிசாக கொடுக்கணும்னு சந்தோஷப்படுறேன். நடக்குமா? மழை தேடி நான் நனைவேன், சம்மதமா சம்மதமா, குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா, கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா, கண்மூடி தவம் இருப்பேன், சம்மதமா சம்மதமா, ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா, பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுவேன், சம்மதமா, பிரியாத வரம் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. கலை கலை அம்மா, இனி கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவேன். இனி கலை பாப்பா அம்மா மேல கோச்சிக்க வேணாம். வாங்க வாங்க அம்மா கிட்ட. நீங்க வாங்க முதல்ல அம்மா கிட்ட. அம்மாவுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. ஒரு குட் அங்கிள் அம்மாவை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அம்மா நாளைல இருந்து அங்க வேலைக்கு போக போறேன். கரெக்ட் டைமுக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு என் குட்டி மாவை பார்க்க வந்துருவேன். அந்த அங்கிள் எவ்வளவு குட் அங்கிள் தெரியுமா? அம்மா எத்தனையோ டைம் அழுதுருக்கேன்ல, ஆனா அந்த மாதிரி அங்கிள் கிடையாது இவங்க. ரொம்ப ரொம்ப குட் அங்கிள். உனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. கண்டிப்பா அம்மா கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப வேண்டாம். ஏன்னா இப்பதானே அம்மா ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு 1 வீக் போட்டோம். அம்மா கண்டிப்பா கூட்டி போறேன். அப்புறம் உன்னை யாரும் இன்னைக்கு வீட்ல பார்க்க வந்தாங்களாமா? அப்படியா? அப்படியா? அம்மாவுக்கு வச்சிருக்கீங்களா? சரிடா குட்டிமா, ஆனா அப்பான்னு கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு அப்பா யாருன்னு அம்மா சொல்லியிருக்கேன். என்ன, அதனால யாருன்னு தெரியறவங்க அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, இனி உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு. கண்டிப்பா அப்பா வருவேன். அப்படி இல்லடா குட்டிமா, சம்மந்தமே இல்லாம யாரையாவது அப்பான்னு சொன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான். சரி, நீ அப்பான்னு சொல்றவங்க யாருன்னு அம்மா பார்க்கணும். அம்மாக்கு காட்டுவியா? அது எப்படி? நாளைக்கு தான் அம்மா ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போக போறேன். இன்னைக்கு விட்டுறலாம். அதுக்கு அடுத்த நாள் ஓகே.
கூப்பிடாதடா. நான் அவங்க இது வரைக்கும் சிங்கிளா இருக்காங்கன்னு நினைச்சேன். நீ சொன்னதுக்கப்புறம் வேணாடா குட்டிமா. பவானி, நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. உன் குழந்தைக்கு அப்பா இல்லை, வேற ஒருத்தர் அப்பான்னு சொல்லும் போது அவங்க 2 பேத்துக்குள்ள புருஷன் முன்னாடிக்கல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீ யோசிக்கிற. ஆனால் அந்த பொண்ணும் அந்த பையனும் எவ்வளோ தங்கமானவங்க தெரியுமா? அன்னைக்கு நம்ம கலையரசி காப்பாற்றி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானும் நீங்கள் வீட்டுக்கு வந்து வாடகைக்கு குடியிருந்ததுலேருந்து உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லாத ஒரு சந்தோஷம், என்கிட்ட இல்லாத ஒரு சந்தோஷம் அந்த பையனை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சான், இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது. அதனால நீ தப்பாலாம் நினைக்காத. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பையனும் நல்ல பையன். அதுக்காக இல்ல பாட்டிமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு செத்து போறது மேலே நினைக்கிற ஆள் தான் நான். அப்படிப்பட்ட அத்தனை பெரியும் தாண்டி தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். காரணம் என் குழந்தைக்காக மட்டும். அந்த விதத்துல ஒரு சின்ன சொன்னா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது. என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பாக்குறேன். ஆனாலும் கொஞ்சம் பயம். நீ பயப்படுற அளவுக்கு அவங்க அப்படிப்பட்டவங்களே கிடையாது. நீ சந்தோஷமா இரு, ஓகேவா? நாளைக்கு முடிஞ்சா பாரு, இல்லையா நாளை கழிச்சு கூட பாரு. டெய்லியும் அந்த பையனை இங்கே வந்துட்டு போக சொல்லியிருக்கோம். ஏன்னா கலையரசி இனி அந்த பையனை பார்க்காம இருக்கவே மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. பாத்தியா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரிங்க பாட்டிமா, பிரச்சனை எதுவும் வராம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். பிரச்சனை வந்தா தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது, ஓகேவா? சரிங்க பாட்டிமா. கலைமா, ஓய் வர்றா. ஓய் கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் டேய் அத்தான். அடா ஏய் சந்தியா, அது எப்படி? ஓய் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அப்பலாம் காதுல விழுகல. அத்தான சொன்னா மட்டும் காதுல விழுகுது. இல்லடி, நான் கலை பாப்பாவை யோசிச்சுட்டு இருந்தேன். எனி டைம் கலை கலை கலை. இப்பலாம் சந்தியா ஞாபகத்துல இல்ல, அப்படிதானே? ஏய் குழந்தடி, உன் ஞாபகம் இல்லாமல இங்க வா. விடு. இடுப்புல இருந்து கையெடு. முடியாது. கையை எடுன்னு சொன்னேன். எங்க தொட்டா எங்க விழுவன்னு எனக்கு தெரியாதா? இங்க பாரு, அதெல்லாம் மூடு நல்லா இருக்கும் போது என்ன, இப்ப பயங்கரமான டென்ஷன்ல இருக்கேன். கையெடு. நான் சரி பண்ணட்டுமா? ஆபீஸ்ல ஒண்ணு கொடுத்த மாதிரி. இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு. என்ன இனிமே பெர்மிஷன் இல்லாம நீ கிஸ் பண்ண? அப்படியா? நீ என்னெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்றியோ அதெல்லாம் தான் பண்ணணும்னு தோணும். கோவம் வருதுடா, எரும மாடு. சரி சரி சரி, கோவப்படாத. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எதுவுமே ஆரம்பத்துல இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்காதுன்னு. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைல்ல? அப்படியா? என்ன அப்படியா இப்படியான்னு? ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்பெல்லாம் லைஃப்பை நினச்சாலே பயமா ஒரு மாதிரி, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி இல்லையா? உன்னை மாதிரி அடிமுட்டலுக்கு தான் அப்படி இருக்கும். கொஞ்சம் பேத்துருவேன், அடி முட்டால அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீனா படா பொறுக்கி. ஏய், லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும்னு சொல்லி கொடுத்தவளே நீ தானடி. இப்ப ஏன்டி சம்மந்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்க? அப்படி இல்லம்மா, நீ யோசிச்சு பாரு. ஆரம்பத்துல நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்ம இருந்திருப்போம், நம்ம இஷ்டத்துக்கு இருந்திருப்போம். ஆனா இப்பெல்லாம் அப்படி இருக்க முடியலல்ல. நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதை பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம என் கூட சண்டை போடுவேன், அதுதானே உனக்கு வேலை? போற பண்ணிட்டு இருந்து மூஞ்சில குத்திடுவா, அது மட்டும் தான் எனக்கு வேலையா? இல்லடி சொன்னேன். டேய், எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்குடா, கோவமா வருது. உன்னை அடிக்கவா? மொத்தத்துல இன்னைக்கு வம்பிழுத்து சண்டை போடலான்னு வந்துட்டேன், அப்படித்தானே? டேய், நான் சொல்றது புரியுதா இல்லையாடா? ரொம்ப கோவம் வருது. இப்ப என்ன, எனக்கு தூக்கி போட்டு மிதிக்கணும் அதானே? எப்படிடா? மோச பிடிக்கிறேன்னா மூஞ்சி பார்த்தா தெரியாதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதை விட எப்படி அந்த பொண்ணை பார்த்த உன்னையும் உனக்கு வேலை கொடுக்கணும்னு தோணுச்சு? சொன்னியே அன்னைக்கு, கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொன்னதா சொன்னியே. எப்படி அதெல்லாம்? மேக்ஸிமம் சில கம்பெனிஸ்க்கெலாம் இன்டர்வியூ வர்றவங்க வேலை வேணும், வேலை கிடைக்கணும்னு நினச்சி உள்ளே வருவாங்க. சப்போஸ் அவங்க நினச்ச மாதிரி வேலை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டடாக இல்லைனாலும், நம்ம கொடுக்குற சேலரி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டடாக இல்லைனாலும், இந்த கம்பெனி இல்லைன்னா வேறு கம்பெனி, வேறு ஆஃபீஸ்ன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு நான் எம்டியை பார்த்தே ஆகணும், அவரை நான் மீட் பண்ணி ஆகணும்னு நினைக்கும். அப்படி சொல்லும் போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, ஓகே ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால யோசிக்காம உனக்கு தான் ஸ்டார்டிங்கில் பொண்ணுங்களவே பிடிக்காதே, அப்புறம் எப்படி பொண்ணுங்க மேலலாம் இவ்வளோ மதிப்பு மரியாதை ரெஸ்பெக்ட் எல்லாம்? எல்லாம் இந்த சண்டைக்கோழி லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான். அப்படியா? வேற எப்படியா? நான் உனக்கு லேடிஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலையே, அப்புறம் எப்படி? எவன் ஒருத்தன் பொண்டாட்டியை உண்மையா நேசிக்கிறானோ, பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து அவளை ரெஸ்பெக்ட் பண்ணி அவளை ரசிக்கிறானோ, அன்னைக்கு அவன் மற்ற பொண்ணுங்களை தாய்மார் தான் பார்க்குறான்னு அர்த்தம்.
அதை சொல்லி கொடுத்தது எனக்கு பத்தலையா? அப்புறம் எப்படி? ம்? டே புருஷா, எப்படி இப்படிலாம்? எல்லாம் அப்படிதான். இப்போ லஸ்ட் தான் அதிகமா இருக்கு. ம்? என்ன சொல்ற? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. நான் எப்போதுமே கேட்குறேன். ம் எப்போதுமேனா லவ் தான் அதிகமா இருக்கு. எப்பயாவது தான் லஸ்ட் வரும். என் மேல உனக்கு லவ் அதிகமாக காட்ட தெரியுமா, லஸ்ட் அதிகமாக காட்ட தெரியுமா? இப்போ என்ன தாண்டி பண்ணணும்? என்ன லவ் பண்ணணும். லவ் தானே பண்ணிட்டு இருக்கேன். பின்ன என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுது? எவ்வளவு ரொமான்டிக்கா பேசுறேன் பைத்தியம். நம்ம நார்மலா பேசுறதை விட அஸ்கி வாய்ஸ்ல பேசும்போது தான் லவ் ரொம்ப அதிகமா இருக்குமா? அப்படியா? யார் சொன்னா? இது நானா உருவாக்கிக்கிட்டது. லவ் அதிகமாதா? இப்போ லவ்வை விட லஸ்ட் தான் அதிகமாகுது. கொஞ்சம் எந்திரிக்கிறியா? என்ன லஸ்ட் அதிகமாகுது? எங்க ஆகுது? வேணாண்டி, சும்மா இரு. சும்மா இருக்கவன சுரிஞ்சு விட்டுட்டு நீ போயிடுவ. அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். எப்போ பார்த்தாலும் அதே புத்தியில் இருக்கிறவனுக்கு அதே தாட்டு தான் வரும். கொஞ்சமாவது லவ் லவ் எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறவனுக்கு அப்படி எதுவும் வராது. இப்போ என்ன பண்ணணுங்கிற? என்னென்னமோ பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏச்சி, என்னென்னமோ பண்ணணும்னா அதே நினைப்பா மூஞ்சில குத்திடுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட இருந்து நீ ரொம்ப எதிர்பார்க்கறது என்ன? டாய். இருடி, சொல்லிக்கிறேன். இந்த குட்டி வயிற்றுக்குள்ள குட்டி சந்தியாவோ குட்டி சரணோ வந்துட்டான்னு சொல்லுவ பத்தியா? அந்த ஹாப்பினஸ்க்காக ஐ எம் வெயிட்டிங். ம்? அவ்வளோதானா? வேற என்ன எதிர்பார்க்குற? போ, என் எக்ஸ்பெக்டேஷனே உனக்கு புரியல. போடா, நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். என்ன? வேற என்னடி? ஏன் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னு உனக்கு தெரியாதா? இதுதான் நீ எதிர்பார்க்குற, நானும் எதிர்பார்க்குறேன். அப்புறம் என்ன? நான் எதிர்பார்க்கறதே வேற. உன்னால் அதை கொடுக்க முடியாது. போ. சரி, என்னாலதான் கண்டுபிடிக்க முடியல. நீயாவது சொல்லு. நீ சொன்ன நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்ற. இவ்வளோ நாளாக அதை உங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னால் அதை சொல்ல முடியலன்னு பார்க்குறேன். நீ ஏன் கண்டுபிடிச்சி என்னைக்கு அதை நிறைவேற்றுறேன்னு. அது வரைக்கும் என் வாயிலிருந்து அது வராது. ஓகேவா? சரி, இப்போ லவ் பண்ணலாமா? ஓ, சேலஞ்சா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா என்ன தருவேன்? என்னையவே தரேன், நீ முதல்ல கண்டுபிடி. அதான் உன்னை ஏற்கனவே தந்துட்டியே, அப்புறம் என்ன? ஓ, என்னை விட உனக்கு வேற எதுவுமே பெருசா இல்லையா? சோமுகா, முடியல. சரி, சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஓகே? சொல்ல வந்த வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல போகும் வார்த்தையாவும் நெஞ்சில் இனிக்குதே. என்ன என்ன கேட்ட என்ன சொன்ன என்ன ஆன இந்த மயக்கம் எங்கோ இழுக்குதே. ஏமாப்ல, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? இவ்வளோ நாளா இவ இருந்த வரைக்கும் எதுவும் தெரில, கொஞ்சம் வீட்டில் ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இவளையும் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதான் நிற்கிறாளே, அவளா ரொம்ப வருத்தப்படுவா. எப்பா எப்படா இவ வீட்டை விட்டு போவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் பெட்ரூமுக்கு சண்டை போடுறா. இவ எப்படா போவா அப்படின்னு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இவ போறதை நினைச்சு நான் வருத்தப்பட மாட்டேன். சீக்கிரமா அனுப்பி விடுங்க மாமா. கூட்டிட்டு போங்க மாமா. தெரியும் டி மாடு, தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. தெரியுதுல, அப்ப மூடிட்டு போ. குழந்தையா, இந்த வீட்டை விட்டு நீ முதல்ல போ. நான் சீக்கிரமா பேனல ஊத்தி கழுவணும்னு சொல்லு. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு எப்ப போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. நீ போனதும் உன் துணியெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு ஹார்பிக்க ஊத்தி நல்லா நீட்டா தொடச்சு எடுக்கணும். என்னம்மா? சிரிச்சீங்க தானே? இல்லடி, தொண்டைக்குள்ள என்னமோ சிக்கிக்கிருச்சு, அதான் சிக்கல் எடுத்துட்டு இருந்தேன். எல்லாரும் விக்கல் எடுப்பாங்க, அதானே உங்களுக்கு மட்டும் சிக்கல்? அது தெரியல, எனக்கு மட்டும் கொஞ்சம் பேர் மாறிடுச்சு போல. அது என்ன, இந்த வீட்டை விட்டு 2 பேர் தானே போனாங்க. அவங்க போனப்பலாம் உனக்கு வராத ஒரு இது நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு அவ்வளவு சந்தோஷம் வருமா? இங்க பாரு, சந்தியா ஒரு அடங்கப்பிராதி. என்ன, அவ போய் அந்த வீட்ல மாமா கிட்ட மாட்டிக்கிட்டா. மாமா கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொன்னதை விட மாமா தான் இவகிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன, அது வேற விஷயம். ஆனா நீ இந்த வீட்ல எப்படி சொல்றது, உன்னையெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோபமா வரும்டி. இப்ப தெரியாதுடி யாருமே. நாளைக்கு அக்கா நொக்கான்னு வீட்டுக்கு வருவீல, என்னைக்காவது ஒரு நாள் நீ உதவி உனக்கு தேவைப்படும். அப்ப நினைச்சு பாப்படி அக்காவை. அதுக்கு நான் பெருமா கோயில்ல உட்காந்து பிச்சை எடுப்பேன்னு சொல்லு. அதுக்கு நான் கோயில் கோயில உட்காந்து பிச்சை எடுப்பேன்டி. இவ்வளவு தூரம் உங்க பொண்டாட்டியை ஒருத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. என்ன நீங்க
2 பேரும் அக்கா தங்கச்சி சண்டை போடும் போது நான் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சேன்னா அது வந்து பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். அது உங்க அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனையா இன்னைக்கு நீங்க அடிச்சுக்கிருவீங்க, நாளைக்கு கூடிக்கிருவீங்க. நான்லாம் தலையிட்டா இது வந்து கொஞ்சம் தாறுமாறா. மூடு. புருஷனை எப்படி கூப்பிடுற? நீயும் சரி சந்தியாவும் சரி மாப்பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. என்னதான் சொல்றதோ? இங்க பாரு, நானாவது பரவாயில்ல. இப்ப வர வாங்க போங்கன்னு கூப்பிடுற. சந்தியா அது கூட கூப்பிட மாட்டா தெரியுமா? அத்த கொஞ்சம் தண்ணி. எனக்கு சொல்லுங்க மாப்பிள்ளை, உங்க கையில தான் எது இருந்தாலும். என் கையில என்னங்க பாட்டி இருக்கு. சரி சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன அங்க போயிட்டு அடங்கா பிராதியா இருக்காம ஒழுங்கா மாப்பிள்ளை கூட ஒத்துழைச்சு வாழ பாரு. என்ன சந்தியா முன்ன இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. நீயும் அதே மாதிரி இரு, புரியுதா? நீ ஒண்ணு அட்வைஸ்ல கொடுக்க வேணாம்னா எங்களுக்கு இருக்க தெரியும். அப்புறம் மாப்பிள்ளை வேலைக்கு போறேன்னு சொல்லுவா, விடாதீங்க. என்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன வேலை? அந்த வீட்ல இரு. உன் அக்காங்க 2 பேரும் அங்க தானே இருக்காங்க. சந்தியா நைட்ல போயிட்டு இருக்கா, நான் அப்படிதான் போறேன். அடங்கா பிராதி, சொல்றத கேளுடி. ஏண்டி எது சேர்த்து பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளை நீ எதுக்கு பேசினா கால்ல சூடு வைங்க. சரிங்க பாட்டி, கால்ல மட்டும் வச்சா போதுங்கண்ணா. ஹலோ, என்னம்மா? இப்ப அவங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடு. நைட்டு என்கிட்ட தானே வரணும். எப்படி உன் பொறுப்பு என்கிட்ட வேகுதுன்னு பாக்குறேன். இல்ல, பெரியவங்க முன்னாடி ஆமான்னு சொல்லுவேன், நைட்டு பொட்டி பாம்பாயிருவேன்னு. இழிச்ச மூஞ்ச பாரு. இவ்வளோ வாய் பேசுகிறடி. இந்த வாய் அடக்கிறதுக்காகவே உன்னை வேலைக்கு அனுப்பணும். வேலைக்கு போய் உன் மேனேஜர் உன்னை போட்டு படுத்துற பாடுல தலை தெரிச்சு நான் வேலைக்கே போக மாட்டேன்னு நீ வரணும். அப்படியா? ஏன் அந்த மேனேஜர்னு பாத்தாரு. அத்த ஐயோ சின்ன மாப்பிள்ள வாங்க. என்னது இது கோலம்? ஏனுங்க மாதவா, என்னது இது? ஒண்ணு இல்ல அத்த, வெளிய கிளைமேட் கொஞ்சம் சரியில்லைங்களா, அதனாலதான். கிளைமேட் சரியில்லை தெரியும். நீ என்ன அத்த, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அத்த. ஏன் ரொம்ப பண்ணாத? என்ன உன்னை அம்மா கூட்டிட்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். சரிதான், அதுக்கு எதுக்கு பெட்டி படுக்கையில தூக்கிட்டு வந்திருக்கேன்னு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கியா? ஏங்க மாதவா, இந்த நீட்டால உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ண தெரியாதா? இப்படிதான் உங்க ஊர்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவீங்களா? ஏங்க நித்யா, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு என்ன குறைச்சல்? இதை விட கேவலமாலாம் நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் வந்து கேட்காது, இப்ப வந்து கேக்குறீங்க. தம்பி, ஏன் தம்பி இப்படிலாம்? அது என்னங்க பாட்டி, அவன மாப்பிள்ளைங்கிறீங்க, நீ தம்பிங்கிறீங்க. நானும் அந்த வீட்டுல பிறந்தவன் தான். நீ சொல்றா, நீ அந்த வீட்டுல பிறந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஐயோ முடியலடாடே. சீ, எல்லாரும் ஒரு ரகணும், இவன் ஒரு ரகம். முதல்ல இவனை டிவோர்ஸ் பண்ணணும். இந்த வீட்ல எல்லாருமே அப்படிதான். என்னன்னே தெரியலடா, நீ என் கண்ணுக்குள்ளே நின்னுட்டே இருந்த. என்னால உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இதுக்கு மேலேயும் உன்னை பிரிஞ்சு நான் இருந்துட்டேன்னா நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிருவேன். அதனாலதான் உன்னை தேடி வந்துட்டேன். எல்லாரும் லவ் பண்ற பொண்ணே இல்ல கட்டின பொண்டாட்டியே பிரிய முடியாம தவிப்பாங்க. இது என்ன புது பாசமா இருக்கு? பாட்டி, அவன் அண்ணன் பாட்டி. அவனுக்காக என் ஜட்டிவே நான் விட்டு கொடுத்துருக்கேனா பாத்துக்கோங்க. கருமோ, சீ, ஏண்டா ஒரு ஜட்டி கூட உன்னால வாங்கி போட முடியாதா? நாங்க அண்ணன் தம்பிங்களா அப்படி தாண்டி, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. என்ன அதெல்லாம் அரசியல்ல சாதாரணம். சீ, கருமோ. ஓ, ஜட்டி மாத்தி போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு எங்க 2 பேத்துக்குள்ள உறவு இருக்கு பாட்டி. எங்க உறவை யாருனாலும் எப்போதும் அறுத்து எரிஞ்சிடவே முடியாது. என்னடா? இல்ல கத்தி கொண்டு வந்து லைட்டா ஒரு போடு போட்டாங்கன்னா அதை அறுத்து எரிஞ்சிடலாம். டேய், உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நிலமுட்டு நிலத்துக்கு வந்திருக்கேன்டா. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு டிராபிக் ஜாம் தெரியுமா? ரோட்ல எத்தனை பேர் என்னை பார்த்தாங்க தெரியுமா? அத்தனை பேரும் சமாளிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பேன் நானு. உன்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியலனா இதுல உனக்கு புரிஞ்சுக்க வேணாமா? ஏனுங்க மாதவா அப்படிங்களா? என்னை பார்க்கதான் ரோட்ல தெருநாய் துரத்த ஓடிவியா? சொல்லு பாக்கல. இந்த ட்ரெஸ் போட்டு ஓடி தெருநாய் துரத்துல. ஏன் துரத்துல, எதுக்கு துரத்துல, எல்லாமே நடந்துச்சு. ஆனா அவ்வளோத்தையும் தாண்டி சமாளிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா நீ ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னியாடா. சரி மாப்ள, சரி வாங்க, வந்துட்டீங்கல்ல, நான் காபி போட்டு கொண்டு வரேன், உட்காருங்க. ஆமா, காபி ஒண்ணு தான் குறைச்சது. அதுல சாணி பவுடர் கரைச்சு கொடு, குடிச்சிட்டு செத்துறட்டும். அத்தை, இருந்தாலும் உங்க லாஸ்ட் பொண்ணுக்கு இவ்வளோ வாய் ஆகாது. என்ன, முதல்ல நல்ல ஜோசியரா கூட்டிட்டு போய் வாயை மந்திரிச்சு விடுங்க, இல்லைன்னா வாய்க்கு பூட்டு போடுங்க. கட்டிக்கு போற புருஷன் ரொம்ப பாவம். ஏன்னா அவன் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏமா நித்யா, இவனை எப்படிதாமா சமாளிக்கிறேன், என்னால முடியலமா. பள்ள கட்டு, உனக்கு வீட்ல வந்து வச்சுக்கிறோம். எவ்வளவு இதை நீ போட்டு கொடுக்குற? சரி பாத்துக்கலாம். சரிங்க மாதவ, முடிவா என்ன சொல்றீங்க? முடிவா என்ன சொல்றதுன்னா, அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் கொடையோட வந்திருக்கேன். வா நம்ம போலாம். அத்தை, நாங்க போயிட்டு வரட்டுமா?
அதாகப்பட்டது இப்ப என்னை கையோட கூட்டிட்டு வரணும் அப்படித்தானே? ஆமா ஆமா. போலாமா? போலாம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் பண்றது சரியா தப்பா? எனக்கு ஆதிராவை அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ரசிச்சு நாயா பேயா அலைஞ்சு அவளை கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ போய் எவ்வளோ ஒருத்தி என்னென்னமோ சொல்றான்னு நான் ஏன் என் பொண்டாட்டி சந்தேகப்படுறேன்? இல்ல, இதுக்கு பேரு சந்தேகம் இல்ல. என் பொண்டாட்டி என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான். என் மேல அவளுக்கு அவ்வளோ லவ். ஒருவேளை அனிதா வைக்கிற மேட்டரை முதல்ல மறைச்சாலே, மறைச்சதுக்கு அப்புறம் நம்ம துருவி துருவி கேட்டதுனால சொன்னான். ஒருவேளை பிரதீபா சொல்ற மாதிரி வேற ஏதாவது மறைக்கிறாளா? நானா அவகிட்ட கேட்டா அவளை நான் சந்தேகப்படுறேன்னு அவன் நினைக்க மாட்டாளா? ஐயோ, மண்டை சூடாகுது. யாரோ ஒருத்தி என்னமோ சொல்றான்னு நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்? ஒருவேளை என் ஆதிரா என்கிட்ட எதையாவது மறைச்சிருந்தா இன்னும் யாரும் அது வெளியே வந்திருக்கும். ஒருவேளை எனக்கு தெரியக்கூடாது, இது தெரிஞ்ச வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு என்கிட்ட எதையாவது மறைக்கிறாளா? அப்படி அவ காலேஜ் டேஸ்ல என்னதான் நடந்துச்சு? இவளுக்கு சுத்தமா நம்ம பொண்டாட்டி பிடிக்கவே மாட்டேங்குது. அப்போ இவளுக்கு ஏதாவது மோதல் இருக்குமா? காலேஜ் டேஸை பத்தி நிறைய ஷேர் பண்ணியிருக்காளே, அப்புறம் எப்படி அவ மறைக்காததுன்னு எந்த விஷயமே இல்ல. அவ்வளோ ட்ரூவா என்ன லவ் பண்றா. அப்புறம் எப்படி என் பொண்டாட்டியால என்கிட்ட சில விஷயங்களை மறைக்க முடியும்? ஒருவேளை புருஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு சில விஷயங்களை சொல்லிட்டு சில விஷயங்களை மறைச்சிருப்பாளா? ஆதிரா அப்படிப்பட்டவளா? விஜய் விஜய் விஜய், கதவை தரங்க. விஜய், நான் தான் ஆதிரா. திறந்துதான் இருக்கு, வா. என்ன நீங்க எப்ப குளிக்க வந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்ரூம்லயே? நானும் அப்ப வரீங்க இப்ப வருவீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்ரூம்ல? இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்க மாட்டீங்களே? வந்தா 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு அடுத்த 1/4 மணி நேரத்துல ரெடியாகி வந்து கீழே உட்காந்துருப்பீங்க. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல. விஜய், வாட் ஹேப்பன்? நீங்க இப்பெல்லாம் நடந்துக்கவே மாட்டீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறீங்க. என்ன பிரச்சனை? நானும் ஒரு 4-5 நாளா பார்த்துட்டே தான் இருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறீங்க. என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன, என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒளிவு மறைவு இருந்தாதான் ப்ராப்ளமே வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கியோ அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி உனக்கு உண்மையா இல்லைல்ல? உன்னால ஏன் அதை புரிஞ்சுக்க முடியல? ஆஃபீஸ்ல ஒர்க் ப்ரெஷரா? எவ்வளோதான் ஆஃபீஸ்ல ஒர்க் ப்ரெஷரா இருந்தாலும் அதை வீட்டில் வந்து என்கிட்டயோ இல்லை பாப்பா கிட்டயோ இல்லை யார்ட்டையுமே அதை காட்ட மாட்டீங்க. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு விஜய். என்ன ப்ராப்ளம்? யாதிரா, இப்போ சொன்னில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம தானே இருக்கேன். ஆமா, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தானே இருக்கும். நம்ம என்னத்தை மறைக்கிறோம்? நீங்களும் எனக்கு உண்மையா இருக்கீங்க, நானும் உங்களை உண்மையா இருக்கேன். உண்மையா 2 பேருமே இருக்க போறதுனால தான் நம்ம ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே நிறைய பேர் பண்ற தப்பே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறது மட்டும்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே லைஃப் ஸ்மூத்தா போகும். இப்போ சொன்ன பாத்தியா? இப்போ நம்ம 2 பேரும் அப்படித்தானே இருக்கு. நான் ஏதாவது தப்பா உங்ககிட்ட பேசியிருக்கேனா? விஜய், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் ஓப்பனா கேளுங்க என்கிட்ட. நல்ல மாதிரி பேசுவா. எதா இருந்தாலும் ஓப்பனா கேளு, நான் உனக்கு உண்மையா இருக்கேன் அப்படி இப்படின்னா சொல்லுவா. ஆனா அவ மனசுக்குள்ள மறைச்சிருக்க விஷயம் என்னன்னு எனக்கும் அவளுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ உனக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன, அந்த தப்பு உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்காகவும் அந்த தப்பை நான் நியாயப்படுத்துறதுக்காகவும் நான் வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? அந்த தப்பை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நிறைய பொய்களை நான் சொல்றேன். அந்த பொய்கள்ல உனக்கு எல்லாமே உண்மையா தெரியும். இப்ப அந்த மாதிரி தான் உன் பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டேன். விஜய், என்னடா தப்பு பண்ற? ஆதிரா உன் உயிரடா. அவ உயிர்ல பாதி. அவ எப்படிடா தப்பு பண்ணிருப்பா? எவ்வளவு ஒருத்தி சொல்றான்னு உன் பொண்டாட்டி சந்தேகப்படலாமா? ஆனா அவ சொன்னது கரெக்டு தானே? காட், இப்போதைக்கு இந்த பிரச்சனைய ஸ்மூத்தா விடுவோம். முதல்ல மைண்டு குழப்பத்தில் இருக்கும் போது நமக்கு வந்திருக்க ப்ராப்ளத்தை ஸ்மூத்தான ஒரு போக்கில் விடணும். அதுக்கப்புறம் தான் கரெக்டா என்னன்னு கண்டுபிடிக்க. இப்போ விட்டுறலாம். ஒன்றும் இல்லை ஆதிரா, அது கொஞ்சம் ஹெட்டேஜ். என்ன அடிக்கடி ஹெட்டேஜ் வருதுங்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல இது ஒர்க் ப்ரெஷர்னால வந்தது. சரியாயிடும். நீ போ, நான் 5 மினிட்ஸ்ல வரேன். ஒன்றும் சரியில்லை. என்ன, எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, நீ போ, நான் 5 மினிட்ஸ்ல வரேன். இல்லை விஜய், நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களை குழப்பி விட்டது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் குழப்பத்தை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். அவளை நாளைக்கு போய் வச்சுக்கிறேன். ஏன் ஆள் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இல்லடா, ஹரிய பத்தி கொஞ்சம். நில்லு, நீ ஹரின்னு சொல்ல வந்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஹரிய குண்டமான்னு கூப்பிடும்போது கூப்பிடாதுன்னு சொன்னேன்.
எதுக்குன்னு கேட்டதுக்கு கிராமத்துக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நான் அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் எப்பயும் போல நம்ம தங்கச்சியை எப்பயும் கூப்பிட்ற மாதிரி தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன், என்னாச்சு? அதான்டா, இப்போ அவ கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எப்போ வீட்டில் வளகாப்பு பேச போறாங்கன்னு தெரில. ஒரு அண்ணனா இருந்து நம்ம கடமைகளை நம்ம செய்யணும். அவ புருஷன் இல்லாத இந்த சமயத்துல நம்ம தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். டேய், ஹரி ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருக்காடா. என்னடா சொல்கிற? நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அந்த வீட்டில் அவங்க நாத்தனார் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு செல்லமாக வளர்ந்த பொண்ணு அந்த வீட்டில் அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா. கொஞ்சம் நெஞ்சம் கொடுமைப்படுத்தலை. அந்த கொடுமையை தாங்கிக்க முடியாம தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே போ சொன்னதுனால தான் நம்ம தங்கச்சி நம்ம வீட்டில் வந்து இருக்கா. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே அந்த பொம்பளை ஒன்றுக்கும் சண்டை போடும் போதே நினச்சேன் அது இப்படி தான் வந்து முடியும்னு. இப்போ அதுக்கு என்னதான் பிரச்சனையா? அப்படி இல்லை மகேஷ். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணா பிறக்கிறா அப்படின்னா அவ பிறந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பா. சில ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தங்கச்சி அந்த வீட்டில் போய் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்கா. எப்படிதான் உங்களுக்கு கொடுமை பண்றதுக்கு மனசு வந்துச்சுன்னு கூட தெரியல. ஆனா அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இப்போ புருஷன் கூட இல்லாத அந்த வலி இன்னும் அவளுக்கு எவ்வளோ வலிதான்டா. நான் நிறைய டைம் நினைச்சிருக்கேன் தெரியுமா, நம்மலாம் நம்ம பொண்டாட்டிங்களோட சந்தோஷமா இருக்கும்போது அவ மட்டும் தனிமரமா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. அவ ஃபீல் பண்றாளா இல்லையான்னு தெரியல, சந்தோஷமா சிரிக்கிறா எல்லாம் பண்றா. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற வலி அவளுக்கு தானடா. அவ வளகாப்ப சூப்பரா பண்ணிடணும்டா. கேட்கும் போதே கஷ்டமா இருக்குடா. அந்த பொம்பளை ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. இவ்வளோ தூரம் கொடுமை பண்ணிட்டு அது என்ன ஜாலியாக சுத்திட்டு தெரியுதா? இப்போதைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விக்ரம் அண்ணனே இவ்வளோ பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னா யோசிச்சுப்பாரு. ஹரிக்கு விக்ரம் அண்ணன் மேலதான் தனி பாசம். நம்ம மேலே பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா விக்ரம் அண்ணன் மேல அவளுக்கு எப்போதுமே தனி பாசம். எல்லாம் உண்மை தெரிஞ்ச அவரே அவ்வளோ அமைதியா இருக்கும் போது இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான். இருந்தாலும் இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கோங்களே எப்படிடா சும்மா விட சொல்ற? டேய், நம்ம என்ன கொடுமைப்படுத்துறதுக்கும் போட்டு பாடாப்படுத்தி அடிக்கிறதுக்கும் நீ கஷ்டப்படணும் வந்து சாகிறதுக்குமாடா நம்ம அம்மா கஷ்டப்பட்டு 10 மாசம் அவளை வயிற்றுல சுமந்து பெற்றாங்க? இல்லை அதுக்கு தான் அவளை நம்ம எல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்தோமா? இவங்கள சொல்லி எந்த இதுவும் இல்லை, மாப்பிள்ளை தான் சொல்லணும். டேய், நீ மாப்பிள்ளை மேல கோவப்படாத. மாப்பிள்ளைலாம் இதை சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. மொத்தத்தில் அந்த பொம்பளை தான் ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கணும். சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நம்ம தங்கச்சி இப்படி விட்டுறக்கூடாதுடா, அவ பாவம். டேய் சரணு, என்னதான் உன்னை விட நான் சின்ன பையனாகவே இருந்தாலும் என் மேலே உனக்கு பாசம் அதிகம். என்னதான் என் மேலேயுமே உனக்கு பாசம் அதிகமாக இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்காகவும் யோசிக்கிற பத்தியா? ஒரு ஹஸ்பண்டா, ஒரு அண்ணனா, ஒரு பையனா, டேய் எல்லா விதத்துலையுமே நீ கிரேட் தெரியுமா? அவன் நம்ம தங்கச்சிடா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணலன்னா நம்ம எல்லாம் இருக்கோம்ல, அப்படி விட்டுருவோமா நம்ம தங்கச்சியை? ம் புச்சிமா, என்ன புச்சிமா, ஒரு மாசத்துல வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்து நிக்கிறானேன்னு பாக்குறியா? என்னடி மலையில நிக்கிற? ஆமா, நம்பலையா? வா வந்து கட்டிப்பிடி. வா புச்சிமா, வான்னு சொன்னேன். வா பக்கத்துல. ஹரி வா பக்கத்துல. நீ வா. எனக்கு அறிவு இருக்கு, நீ முதல்ல தள்ளு. அவ ஏன் பொண்டாட்டி. அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், அவ ஏன் பொண்டாட்டி. அது புரியவே வேணாம். ஹரி வான்னு.
என்ன பேசிட்டு இருக்க சரிதா? ஆமா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இவ என்னென்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா? இங்க பாரு, இந்த ஜென்மத்துல இவளா உனக்கு செட்டே ஆக மாட்டேன்னு இவளை விட்டுரு. நான் உனக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன, இவளை விட ரொம்ப அழகா அம்சமா சூப்பரான குடும்பம். ஹரி, என் அக்கா சொல்றது உண்மையா? நம்புறீங்களா? அப்படிப்பட்டவன் நம்புறீங்களா? போதும், நீ அழுத சீன் போட்டது நிறுத்து. நீ இப்படி அழுதாப்ல மட்டும் என் தம்பி நம்பிடுவானா? இப்பதான் என் தம்பி மனசு மாறி இருக்கான். என்ன, இவ்ளோ வருஷமா ஒரு வருஷமா அவனை ஏமாத்துறது பத்தல? அக்கா சொல்றது உண்மையா? நீங்க நம்புறீங்களா? டேய், அவகிட்ட கேட்டா மட்டும் அவகிட்ட இருந்து பதிலா வர போகுது. நான் சொல்றேன், அவ வயித்துல வளர்றது உன் குழந்தையெல்லாம் கிடையாது. என்ன,